நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது QK நியூஸ் டிவியின் தமிழ் ஒளிபரப்பு. மதுரை மாவட்டம் சோழவந்தானில் லயன்ஸ் முன்னாள் ஆளுநர் பாரி பரமேஸ்வரன் தலைமையில் லயன்ஸ் சங்க புதிய நிர்வாகிகள் பதவியேற்றனர். நாகை நீலாயதாட்சி அம்மன் கோவிலில் தெப்ப உற்சவம் நடந்தது. கோவை மாவட்டம் ஆனைமலை மாசாணி அம்மன் கோவில் உண்டியல்கள் திறக்கப்பட்டு காணிக்கை ஏற்றம் பணி நடந்தது. தர்மபுரி மாவட்டம் அரூர் ஒன்றியம் பரியப்பட்டி புதூர் ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் கோட்டாட்சியர் சின்னசாமி, வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் கலைச்செல்வி, செல்வன் மற்றும் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர்கள், ஊராட்சி செயலாளர்கள் பங்கேற்றனர். முகாமில் 1200க்கும் மேற்பட்ட மனுக்கள் பெறப்பட்டன. திருநெல்வேலியில் உள்ள மாவட்ட அறிவியல் மையத்தில் ஆசிரியர்களுக்கான பயிற்சி முகாம் நடந்தது. புதுக்கோட்டை திருக்கோகர்ணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் புத்தகமில்லா திருவிழா கொண்டாடப்பட்டது. மதுரை அலங்காநல்லூர் அருகே குரவன்குளம் கிராமத்தில் முத்தாலம்மன், பகவதி அம்மன், கழுவடியான் திருக்கோவில் கும்பாபிஷேக விழா முடிந்ததை ஒட்டி 48ஆம் நாள் மண்டல பூஜை விழா நடந்தது. அலங்காநல்லூர் அருகே கள்ளிவேலிப்பட்டி ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட சிறப்பு முகாமை வெங்கடேசன் MLA குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்து கோரிக்கை மனுக்கள் பெற்றார். நாமக்கல் அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரி யூத் ரெட் கிராஸ் சார்பில் இயற்கையை பாதுகாப்போம், ஆரோக்கியத்தை மேம்படுத்துவோம், நட்பை வளர்ப்போம் என்ற தலைப்பில் நடந்த விழிப்புணர்வு கருத்தரங்கில் மாவட்ட வன அலுவலர் மாதவி யாதவ் பேசினார். உடல்நலக் குறைவால் கடந்த 10 நாட்களாக ஓய்வில் இருந்த முதலமைச்சர் ஸ்டாலின் நேற்று தலைமை செயலகத்துக்கு வந்த பணிகளை துவக்கினார். தமிழக அரசு பள்ளிகளில் 4 லட்சம் மாணவர்கள் சேர்க்கை, அமைச்சர் அன்பில் மகேஷ் பெருமிதம். வெடால் பச்சையம்மன் ஆலய தீமிதி விழா. மதுரை விளாச்சேரியில் தயாராகி வரும் களிமண் விநாயகர் சிலைகளுக்கு வர்ணம் பூசும் பணியில் தொழிலாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். ஸ்ரீ மலையாளத்து சுடலை மகாராஜா ஆலய கொடை விழா. திருவண்ணாமலை அருகே பள்ளிகொண்டாப்பட்டு கிராமத்தில் ஸ்ரீ வீரனார் கோவிலில் நேற்று குடமுழுக்கு விழா நடந்தது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தென்பாதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சத்குரு சாய்பாபா தியான ஆலயத்தில் வியாழக்கிழமை காலை சிறப்பு அலங்காரம் நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் கலசபாக்கம் வட்டம் 31/7/2025 பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை மாண்புமிகு அமைச்சர் ஏவா வேலு அவர்களின் வழிகாட்டுதலின்படி எலத்தூர் மோட்டூர் ஊராட்சியில் இலங்கை தமிழர் குடியிருப்பு பகுதியில் புதிய வீடுகள் கட்டித்தரும் பணிகளை இடத்தை ஆய்வு செய்தார். கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் அருணாச்சலம் மருத்துவமனை NMCT தொண்டு நிறுவனம் இணைந்து நடத்திய யோகா விழாவின் சான்றிதழ் பரிசளிப்பு நிகழ்வு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் 31/7/2025 வாசவி கன்னியா பரமேஸ்வரி அம்மன் முத்தங்கி அலங்காரத்தில் அருள் பாலிக்கும் காட்சி. பேரூர் காருண்யா பகுதியில் விவசாய கிணற்றில் விழுந்த யானை உயிரிழப்பு. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.